இறைமகன் இயேசுவின் பலி இதுவே, இகபரம் இணைந்திடும் வழி இதுவே, இறைமகன் இயேசுவின் பலி இதுவே, இகபரம் இணைந்திடும் வழி இதுவே, மறை வழி மனிதனை மாற்றிடவே, மனதில் அமைதி நாளும் பெறவே, இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்து கூடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் தன்னையே உடைத்து தன்னையே நொறுக்கி நமக்கு உணவாக கொடுக்கின்றார். இன்று இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவது ஒரே ஒரு காரியம்தான். நான் விரும்பும் நோன்பு உங்களுடைய நொறுங்கிய உள்ளம். நான் என்னையே உங்களுக்காக நொறுக்கி கொடுக்கின்றேன். இதோ நான் விரும்புவதும் உங்களுடைய நொறுங்கிய இதயமே. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய நொறுங்கிய இதயத்தை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு இந்த திருப்பலியிலே ஏற்றுக்கொள்ள, திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றம், குறைகள், பாவங்களை எண்ணி பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூது புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா,
நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரியவும் வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்ற அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிகளை பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான தீர்ப்புக்களை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே தேடுகிறீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நாங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணனை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்விப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என்று மறுமொழி தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை காத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை நீர் இறைவா அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பழியினால் உன்னை மகிழ்விக்க முடியாது. நான் எருபலி செலுத்தினாலும் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளுக்கு நெருங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி.
நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. துளி காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமாம். மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை நாம் சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றோம். இவ்வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நம் அனைவரையும் நோக்கி நொறுங்கிய உள்ளத்தோடு நம் அனைவரையும் ஆண்டவர் தம்மிடம் வர அழைக்கின்றார். இன்றைய பதிலுரை பாடலிலே பல்லவியாக வரக்கூடிய அந்த வரிகளையோடு நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் என்றும் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் நம் ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வாசகங்கள் நமக்கு மையமாக சிந்தனையாக கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களும் கேள்வி கேட்கின்றனர். யூதர்களுடைய முறைப்படி அவர்கள் ஆண்டுதோறும் பாவ பரிகார நாளில் அவர்கள் ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள். ஏனமாக பரிசேயர்களும் இந்த யோவானுடைய சீடர்களும் வாரந்தோறும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 2 நாட்கள் நோன்பு இருப்பார்கள். இது எதை குறித்து காட்டுகின்றது என்றால், இவர்கள் ஏன் அந்த 2 நாட்கள் நோன்பு இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, மக்கள் அந்த சந்தை வெளியிற்கு வருகின்ற பொழுது இவர்கள் இருக்கக்கூடிய நோன்பை அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அந்த வெளி அடையாளமாக அவற்றை செய்து வந்தார்கள். இது ஒரு சமய சடங்காக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தளவிலே அதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. வெறும் சடங்காக மட்டுமே அவர்கள் அதை கடைபிடித்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அந்த நிகழ்வை மனம் ஒன்றி
செய்யப்படாத நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மனம் ஒன்றித்து அந்த செயல்களை அவர் செய்யவில்லை. ஆண்டவருக்காக அவர்கள் அந்த செயல்களை செய்யவில்லை. ஆகவேதான் இந்த பின்னணியில்தான் அவர்கள் அந்த சீடர்கள், யோவானனுடைய சீடர்களும் பரிசேயர்களும் ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களை நோக்கி இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். ஏன் உம்முடைய சீடர்கள் மட்டும் நோன்பு இருப்பதில்லை என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி கேள்வி கேட்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுதினமும், குறிப்பாக இந்த உன்னதமான தவக்காலத்திலே அனுதினமும் ஆலயத்திற்கு வருகின்றோம், நோன்பு இருக்கின்றோம், ஜெபம் செய்கின்றோம், தவ முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்படியாக இவைகள் அனைத்தையும் வெறும் சடங்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்து வருகின்றேனா, அல்லது என்னுடைய ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்த நான் அதை செயல் வடிவம் கொடுப்பவனாக நான் இருக்கின்றேனா, செயல் வடிவம் கொடுப்பவளாக நான் இருக்கின்றேனா? அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பாடலை பார்க்கின்ற பொழுது அருமையான திருப்பாடல், திருப்பாடல் 51. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாகவே இந்த திருப்பாடலை நாம் வாழ்க்கையில் தியானிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை நாம் பெற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எப்படி நாம் ஆண்டவரிடையே நாம் இன்னும் அதிகமாக வர ஆண்டவர் அழைக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்க்கையிலே, நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் வருகின்ற பொழுது நீர் எங்களை அவமதிப்பதில்லை, நீர் எங்களை ஏற்றுக்கொள்கின்றீர். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடலை தாவீது அரசன் தான் செய்த பாவங்களை நாத்தானின் வழியாக ஆண்டவர் உணர்த்தியது பொழுது அவர் மனம் வெதும்பி, மனம் கசங்கி, அதாவது மனதுருகி அவர் இந்த திருப்பாடலை குறித்து அவர் தியானிக்கின்றார், இந்த திருப்பாடலை பாடுகின்றார். ஆண்டவரே, நான் நொறுங்கிய உள்ளத்தோடு நான் உம்மிடையே வருகின்றேன், என்னுடைய தீவினைகளை அகற்றி எறிந்தருளும், என்னுடைய பாவங்களையும் என்னுடைய குற்றங்களையும் கழுவி என்னை தூய்மையாக்கும் என்று சொல்லி நொறுங்கிய இதயத்தோடு தன்னை ஆண்டவரிடத்திலே தன்னை முழுமையாக சரணாகதி அடைகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் விரும்புவது நொறுங்கிய உள்ளத்தோடு நான் என்னுடைய ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவது. அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு உன்னதமான உண்மையான உயர்வுள்ள நோன்பு. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது எசாயா இறைவாக்கினர் உண்மையான நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக அறிவுறுத்துகின்றார். நோன்பு என்பது நாம் அனைவருமே சமய சடங்கிற்காக செய்யாமல் ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்த ஒரு நிலையோடு ஆண்டவரிடத்தில் நாம் இணைந்து வருவது. நம்முடைய புனிதரும் பாப்பானவரான 2ஆம் அருள்சிலப்பர் இவ்வாறாக சொல்லுவார், நாம் இறைவனோடு ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக இணைந்திருக்க வேண்டும். எப்படி? இரக்கச் செயல்களை செய்வதன் வழியாக. இரக்கச் செயல்களை செய்வதன் வழியாக நான் இனமாக என்னுடைய ஆண்டவரோடு இணைந்து இருக்க முடியும் என்பதை அவர் அழகாக சொல்லுகின்றார். நம்முடைய பாப்பானவர் பிரான்சிஸ் இவ்வாறாக சொல்லுவார், நாம் அனைவருமே ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும், ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். திரும்பி வருதல் என்பது நம்முடைய பாவங்களை களைந்து நாம் நம்முடைய ஆண்டவரோடு இணைந்த ஒரு நிலையை பெற வேண்டும், ஆண்டவரோடு இணைந்த ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எடுத்துக்காட்டுக்காக அன்பார்ந்தவர்களே, யோனா புத்தகம் 3ஆவது அதிகாரத்திலே பார்க்கின்றோம், நினிவே மக்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அவர்கள் தங்களுடைய நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து அந்த சாம்பலிலே அமர்ந்து அவர்கள் தாங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்த, அதாவது அவர்கள் நொறுங்கிய உள்ளத்தோடு தங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்றார்கள். என்னுடைய விவிலிய பேராசிரியர் அருட்தந்தை ஸ்டான்லி குமார் தங்களுடைய வகுப்பறையிலே இவ்வாறாக சொல்லுவார், நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும், ஆண்டவருடைய அருளில் நாம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது யூ டர்ன் போட்டு நாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுவார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மனமாற்றத்தோடு, அதாவது எபிரேய சொல்லிலே
சூப் என்று சொல்லுவார்கள். மனமாற்றத்திற்கான சொல்லாடலாக இந்த சூப் என்றும் கிரேக்கத்திலே மெட்டனோயா என்றும் சொல்லுவார்கள். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால் turn towards to God, return to God. அதாவது நாம் நம்முடைய ஆத்மார்த்தமான உள்ளார்ந்த மனமாற்றத்தோடு ஒரு யூ டர்ன் போட்டு நாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதை தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நம் அனைவரையும் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அனைவருமே பல தவ முயற்சிகளிலும் நோன்பிலும் ஜெப வாழ்விலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவர் நம் அனைவரையும் அவரிடம் திரும்பி வர அழைக்கின்றார். நாம் நொறுங்கிய உள்ளத்தவராக மனம் மாறியவராக எப்படி நினிவே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளார்ந்த மனமார்ந்த மனமாற்றத்தை கண்டு ஆண்டவரிடையே திரும்பி வந்தார்களோ அதை போல நானும் நீங்களும் அந்த நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் நம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் இந்த தவ காலத்தை மனமாற்றத்தின் காலமாக, அருளின் காலமாக, இரக்கத்தின் காலமாக, உடைந்து உரு கொடுப்பவர்களாக, உடைந்து உருவாக்குபவர்களாக நாம் வாழ முடியும். ஆகவே நாம் அனைவரும் நொறுங்கிய உள்ளத்தோடு நம் அனைவரையும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம்மை என்றும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. என்றென்றும் வாழும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உமது நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது பாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் சாண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் பங்கின் பாதுகாவலரான பதுவை நகர் புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்னும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி என்றும் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம்.
இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அனைவரையும் நோக்கி நொறுங்கிய உள்ளத்தோடு என்றும் இரக்கச் செயல்களாக யார் யாரெல்லாம் உணவில்லாமல் பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவுபவர்களாக, ஏனும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுபவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி நம் அனைவரையும் இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கின்றார். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளினால் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை நன்மைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.